இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது, புத்தாண்டு உங்களை எல்லாரும் ஆர்வத்தோடும் அற்புதமாகவும் வரவேற்கக்கூடிய விஷயங்கள், எல்லோருக்கும் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு தான். இந்த 2025ஆம் ஆண்டு ஒரு முக்கியமான ஆண்டு நண்பர்கள். எல்லா பெரிய கிரகங்களும், அந்த ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பயிற்சியாகின்றார், குரு பகவான் பயிற்சியாகின்றார், ராகு பயிற்சியாகின்றது. மற்றபடி வக்கரம், மற்றபடி மாத கிரகங்கள் அப்படி இப்படிங்கிற மாதிரி பயிற்சியாக இருந்தாலும் ஒரு செடில், அதாவது வாழ்க்கை ரீசொல்யூஷன், எல்லாருக்கும் ஒரு ப்ரொமோஷன், ஒரு டிரான்ஸ்ஃபர், ஒரு இடமாற்றங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளுக்கு அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை தான் அமையும். எல்லோருக்கும் மகத்தான மாற்றங்கள், அரசியல் சூழ்நிலைகளும் சரி, வாழ்வியல் சூழ்நிலையும் சரி, எல்லோருக்குமே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் 2025ஆம் ஆண்டு அமையும். ஏன்னா பெரிய கிரகங்கள் எல்லாமே மாற்றமடைகிறது. அந்த வகையில் நாம் இன்று பார்க்கக்கூடியது முதல் ராசியாகவே, நாம் கடைசி ராசியாகத்தான் வரும், ஆனால் இன்று நம்ம முதல் ராசியாகவே பார்க்கக்கூடியது மீனராசி. என்று கேட்டீர்கள், நம்முடைய சேனல் மீன ராசிக்கு குரு பயிற்சி பலன் கொடுத்தது மிகப்பெரிய வரவேற்பு இருந்துச்சு. ஏன்னா எல்லா ஜோதிடர்களும் எல்லா பலன் சொல்பவர்களும் முதலேருந்து மேசராசிலேருந்து பேசிட்டு எல்லாத்துக்கும் மேசராசிக்கு அள்ளி கொடுக்குதும்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ராசிகளுக்கு கொட்டுது, வானத்திலேருந்து பொத்து கொட்டுது, நீங்கள் ஏரோப்ளைனில் இட்டு போகணும், கூடையில் அள்ளிட்டு போகணும், தங்க மலையில் பொழிதும்பாங்க. கடைசியில் மீன ராசிக்கு கிள்ளி கூட பேச மாட்டாங்க. அதுக்கு பெரும்பாலும் நீங்கள் எல்லா ஜோதிடர்களும் பார்த்தீங்கன்னா ஆண்டு பலனாகட்டும், ராசி பலனாகட்டும், கடந்த 30 ஆண்டுகளை நீங்கள் கவனித்து பார்த்தாலும் எப்பயுமே பெரும்பாலும் மீன ராசிக்கு ஒரு நல்ல பலன்களை சொல்லவே மாட்டார்கள். காரணம் என்ன என்றால், அவர்கள் தொடர்ந்து பேசிட்டு கடைசி நேரத்தில் அவர்களுக்கு போர் அடிச்சு போயிடுதோ, இல்லை அவங்களுக்கு சோர்ந்து போயிடறாங்கன்னு மீனராசின்னு பொசுக்குன்னு முடிச்சுடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார்கள். ஆகவே நண்பர்களே, 7 சனிகள் சொல்லிட்டு கொண்டு இருக்கும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் வகையில் நான் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஜென்ம சனியாக வந்தாலும், என்னை பொறுத்தவரையிலும் என்னுடைய அனுபவத்தில் நான் கவனித்த வரையில் மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் சனி கொடுத்த பெரிய ஒரு கெடுதலை மீனராசிக்கு பண்ண மாட்டான் என்று தான் சொல்ல வேண்டும். என்றால் காலசபுரசத்துக்கு 12வது மச்சவதாரம் எடுத்தது மாதிரி பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணனுடைய அவதாரம் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மீன ராசி அப்படிங்கிறது ஒரு நல்ல ராசி அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். நேர்மையும் நீதியும் தெய்வ கடாட்சத்தையும் ஞானவான்களும் ஞானிகளும் பல அற்புதமான மனிதர்கள் பிறந்த அற்புதமான ராசி. வாழ்வியல் மேல் பற்று இல்லை அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலும் ஒரு படவுபார சிந்தனை இல்லாமல், என்றால் அந்த இடத்துல தான் நீங்கள் சுக்கரனை உச்சத்தை கொடுக்குறேன். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லா சுகபோகத்தையும் கொடுத்து எல்லா அற்புதங்களையும் கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள், வாழ்க்கையை வாழக்கூடிய அற்புதமான விஷயங்கள் சுக்கிர பகவானுக்கு உச்ச வீடும் மீனராசி தான். அதேமாதிரி குரு பகவான் ஆட்சி வீடு, 2 ராஜகிரகங்கள் ஆட்சி உச்சமாகக்கூடிய ஒரே ராசி ராஜகிரகங்கள் அசுபகுரும் தேவகுருவும் ஆட்சி உச்சமாகக்கூடிய ஒரு அற்புதமான ராசி மீனராசி. ஆகவே தெய்வ கடாட்சம் பெற்ற ஒரு ராசி தான். நீங்கள் தெய்வங்களை போய் வேண்டீர்கள் என்றால் உடனே நடக்கும். உங்கள் மனதில் நேர்மை நியாயம். மீனராசி நண்பர்களை நம்பி எந்த காரியத்தை வேணாலும் ஒப்படைக்கலாம். காரியதர்சிகளாக வைத்துக் கொள்ளலாம். நேர்மை நீதி தவறாதவர்கள், உண்மை தவறாதவர்கள். அப்படியாப்பட்ட மீனராசிக்கு இந்த 2025 எப்படி இருக்க போகுது என்று கேட்டால், நண்பர்களே, ஃபஸ்ட்டு சாதகமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ராகு பயிற்சியில் கேது 6ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். எதிரிகள், மற்றபடி அற்புதமான சூழ்நிலைகள், 6ஆம் இடம் ரோக ருத்ரஸ்தானம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் அப்படிங்கும்போது கேது 6ஆம் இடத்துல பயிற்சியாக இருக்கிறது ரொம்ப அற்புதமான விஷயங்களா. மற்றபடி உங்கள் ராசியாதிபதி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், 3ல் இருந்தாலும் சரி, 4ல் இருந்தாலும் சரி, 3ல் கொஞ்சம் காலம் இருக்குது, 4ல் கொஞ்சம் காலம் இருக்க போகுது. அதாவது மே மாதம் வரல 3ல், அதுக்கப்புறம் 4ஆம் இடத்துல குரு பெயரா 4ஆம் இடம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் சொன்னாலும், மீனராசியை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ராசியாதிபதி அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு அதோட பார்வைகளை வைத்து தான் பார்க்கப்படும். அது பார்க்கக்கூடிய இடங்கள் உங்களுக்கு நல்ல வளமாக இருக்கின்றது. ஆகவே என்னை பொறுத்தவரையிலும் இந்த மீனராசிக்கு கடந்த ஒரு 3 மாத காலங்களில் சின்ன ஆக்சிடென்ட்டோ, இல்லை வரும் 3 காலங்களில் சின்ன ஒரு கட்டு போகிற மாதிரி சின்ன மைனர் ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷனோ, இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்துட்டால், நீங்கள் ஜென்ம சனிகளை விரைச்சனிலிருந்து தப்பித்து விட்டு இருக்கின்ற தலைக்கு தலைப்பாகையாக போய்விட்டது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை என்றாலும் நீங்கள் ஒரு ரத்த தானத்தை செய்துவிட்டு சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள் நண்பர்களே. மிகச்சிறந்த ஒரு எதிர்காலம், மிகச்சிறந்த சுக்கிரன் உச்சத்திலிருந்து கொட்டக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பணப்பழக்கம், வாழ்வியல் பழக்கம், வண்டி வாகன யோகம் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி சிக்கல்கள் வந்தாலும் அதை அகர்த்து எடுக்கக்கூடிய லெவலில் கேது இருக்கின்றார். குரு பகவானும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான். மற்றபடி மாத கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு அந்தந்த சூழ்நிலையில் வருகின்றது. பெருசாக உங்களுக்கு பயமுறுத்திட்டு போடுவாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சந்திரனை பெருசாக கணக்கில் எடுக்கிறது இல்லை. சந்திரன் வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே உலகத்தில் பெரிய பெரிய விஷயங்கள், இந்த மனித இனங்கள், மனித இயக்கங்கள் எல்லாமே நடந்து கொண்டு இருப்பது தான் சந்திரன் தான். அந்த சந்திரனோட சுழற்சிகள், சந்திரன் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் வருகின்றது. சந்திரனை வச்சு யாருமே கணிப்பதில்லை. சனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காலகட்டங்களில் ஏதோ ஒரு பிணைவில் மட்டும்தான் அந்த ஒரு 7.5 நாள் இல்லைன்னா ஒரு 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 மாத காலம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திக்குமுக்காகக்கூடிய காலங்கள் மட்டுமே 12 மாத காலமும்
அந்த ஜென்மசனியோட சூழ்நிலையை போட்டு வாட்டும் அப்படிங்கிற மாதிரி சில சூழ்நிலைகளில். ஆகவே நீங்கள் விழிப்புணர்வோட புத்திசாலித்தனோட முன் அவேர்னஸோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ராசி தான். ஆகவே கிரெடிட் கார்டு மற்றபடி ஷேர் மார்க்கெட் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராசி. பேராசைப்படக்கூடாத சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதே பணம் மற்ற விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல நிலத்துலையும் மற்ற இடத்துலையும் முதலீடு செய்துவிட்டு ஜோதிர்லிங்க வழிபாடு செய்யுங்கள். அதாவது 7 சனி ஜென்மசனி நடக்கின்றது போது தர்பணேஸ்வரம் திருநள்ளார் சென்று வாயிட்டு வாருங்கள். பரிகாரம் நடக்கும் அப்படிங்கிறது உள்ளூர் பரிகாரங்கள் சொன்னாலும் உங்களுக்கு பிரம்மாண்டமான பரிகாரத்தை கொடுக்கக்கூடியது. நான் ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஆண்டு பலனும் சரி குரு பயிற்சி பலனும் சொல்கிறேன். ஜோதிர்லிங்க பரிகாரம்ங்கிறது 12 ஜோதிர்லிங்கங்களும் ஒவ்வொரு ஜோதிர்லிங்கமும் ஒவ்வொரு ராசிக்கு அற்புதமாக பலனை கொடுக்கக்கூடியது. அந்த வகையில் நம்முடைய புனேவுக்கு பக்கத்தில் உள்ள அவுரங்காபாத்துக்கு பக்கத்தில் இருக்க கிருஷ்ணரீஸ்வரருங்கிறது 12வது ஜோதிர்லிங்கம். கிருஷ்ணரீஸ்வரர் அற்புதமான ஜோதிர்லிங்கம். எல்லோரா குகைக்கு பக்கத்தில் இருக்கின்றது. அந்த ஜோதிர்லிங்கம் போய் தொட்டு வணங்கி உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்று வரக்கூடிய சூழ்நிலைகள் வருடத்துக்கு ஒரு வாட்டியாவது இல்லை 2 வருடத்துக்கு ஒரு வாட்டியாவது இந்த சனி பயிற்சிகள் போன்ற பயிற்சிகள் ஆகிற காலத்தில் கொஞ்சம் சிரமம் பார்க்காமல் நீங்கள் அந்த ஜோதிர்லிங்கத்தை போய் வழிபட்டு வந்து 2 ஆண்டு காலம் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் ஜென்மசனி பாதிப்பிலிருந்து விலகலாம். அப்படி எங்கேயுமே போகக்கூடியாத நண்பர்கள் ஆஞ்சநேயரை கட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். டெல்லி விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேளுங்கள் நண்பர்களே. இந்த கிருஷ்ணனுடைய ஆசீர்வாதமும் 12 அவதாரங்கள் ஒரு அவதாரம் உங்கள் ராசியில் நடந்தால் அந்த அவதாரத்தோட அற்புதமும் இந்த பிரம்மாண்டமான கிருஷ்ணேஸ்வரோட ஆசீர்வாதம் ஜோதிர்லிங்கத்தோட ஆசீர்வாதம் ஆஞ்சநேயருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு எல்லா விதமான பாதிப்பிலிருந்தும் கவசமாக இருந்து 6ஆம் இடத்தில் கேது விநாயக பெருமான் மாதிரி இருந்து உங்களை காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்த மாதிரி இருந்தாலும் மாத கிரகங்களும் சூழ்நிலை பெருங்கிரகங்கள் சாதகமானாலும் மாத கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் வரக்கூடிய சூழ்நிலையில் வரும் என்பதை சொல்லிக்கொண்டு அந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையை செப்பனிட்டுக் கொள்ளுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு 2025 மீனராசிக்கு வெற்றிகரமான ஆண்டாக அமையும் என்பதை சொல்லிக்கொண்டு ஜோதிர்லிங்கத்தோட கிருஷ்ணரேஸ்வரோட ஆசீர்வாதத்தில் வளமோடு நலமோடு வாழுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு விடைபெறும் நண்பர்களே. வாழ்த்துக்கள். வாழிய நலம் வாழிய பல்லாண்டு.